Hi friends, welcome to Just a Simple Kitchen. இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலையில் எழும்பினோடனே செடிகளுக்கெல்லாமே தண்ணி ஊற்றியாச்சு. செடியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வளர்ந்துருந்துச்சு. அது பக்கத்தில் போகவுமே நல்ல புதினா வடை நல்லா வந்துச்சு. இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பெருநாளைக்கு போட்ட ட்ரெஸ்ஸு, ஃபங்க்ஷனுக்கு போட்ட ட்ரெஸ்ஸு இதெல்லாமே அப்படியே இருக்குது. அதெல்லாமே வாஷ் பண்ணி போடுறது, வீடை க்ளீன் பண்ணுறது இதான் பார்க்க போகிறோம். இப்போ பாத்திரமே ரொம்ப இருந்துச்சு. அது எல்லாமே நான் லிக்விட் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து வாஷ் பண்ணி நான் வச்சுக்கிறேன். காலையில் எந்திரிச்சோமே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். ஆனாலுமே நம்ம எல்லா வேலையுமே பார்த்து தான் ஆகணும். அலுப்புப்பட்டு இருக்கக்கூடாது. எனக்குமே அப்படி தான் இருக்கும். நான் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவேன். இன்றைக்கி இந்த வேலை பார்க்கணும், கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேலை பாருங்கள். ஈஸியாகவுமே இருக்கும். நான் ஒரே நேரத்தில் எல்லா வேலையுமே இழுத்து போட்டுக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்ப்பேன். ஏன்னா பாப்பா இருக்கிறனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்குருவேன். இப்போ பாத்திரம் கழுவுறேன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடு கூட்டுவேன். அப்படி தான் வேலையை நான் பிரித்து பார்த்துக்குருவேன். நீங்களுமே அப்படி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வேலை பார்க்கலான்றது பார்க்கலாம். இப்போ பாத்திரத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு வச்சுருந்தேன். அதை குடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பானிபூரி செய்கிறதுக்காக கடலை ஊற வைக்கணும். காலையிலே ஊற வச்சாதான் நல்லா ஊறி வரும். அதுக்காக கடலையுமே நான் ஊற போட்டுட்டேன். அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தண்ணி வேணும்ல, அதுக்காக ஃபஸ்ட்டு நான் மோட்டரை போட்டு விட்டுட்டேன். ஆரோ வாட்ரு போடுறதுக்கு முன்னாடி மோட்டரை எப்பயுமே நான் போட்டுருவேன். ஏன்னா டேங்க் ட்ரை ஆனிச்சுன்னா இங்கே மிஷின் கெட்டு போயிடுது. அதனால டேங்கில் நல்லா தண்ணி ஃபுல்லாகிறதுக்கு அப்புறம் தான் நான் இங்கே தண்ணியே போடுவேன். அதையுமே போட்டு விட்டுட்டு குளத்துல பிடிச்சி வச்சுக்கிட்டாச்சு. பாப்பாவுமே ரொம்ப அழுதுகிட்டு இருந்தா. அதனால அவள் கையில் மொபைல் கொடுத்துட்டு அவள் வீடியோ பார்க்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வீடியோ பார்த்தாலும் கொஞ்சம் அழுவாமல் அமைதியாக இருப்பாள். நம்மளையுமே நம்ம வேலையை பார்க்க விடுவாள். அதனால அவள் கையில் மொபைலை கொடுத்துட்டு நான் என்னோடய வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இட்லியுமே ஊட்டணும். சரி அப்புறம் ஊட்டிக்கலாமேன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் மொபைல் பார்க்கட்டுமேன்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. செல்ஃபில் நம்ம எவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சாலுமே கிட்ஸ் இருக்க வீட்டில் எப்படியுமே இப்படி தான் இருக்கும். எங்கள் வீட்லேயுமே அதே ப்ராப்ளம் தான். இப்போ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் செல்ஃபில் மறுபடியும் ட்ரெஸ்ஸையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பாப்பா ட்ரெஸ் தான் ரொம்ப கச்சக்கச்சான்னு இருந்துச்சு. அதையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு இன்றைக்கி சாப்பாடு ஊட்டணும். சாப்பாடும் ஊட்டிகிட்டு இருந்தேன். அவள் சாப்பிடவே மாட்டாள். இன்றைக்கி அவங்க அத்தா வீடியோ கால் பேசிகிட்டு இருந்தனால கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசிகிட்டே சாப்பிட வச்சேன். இல்லைன்னா என்னையே ஏமாற்றி விட்டுட்டு ஓடிடுவாள். சாப்பிடவே மாட்டேன். எங்கள் அம்மா வீடு பக்கத்தில் இருக்கனால அங்கே ஓடிடுவாள். அங்கே சாப்பிட சொன்னால் எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்துடுவாள். இப்படி தான் இவளோட ரொட்டீன் போகும். வீடு கூட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மிஷினில் துணி போட்டு விட்டுட்டோம்னா அது பாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும். நம்ம வீடு எல்லாமே கூட்டி முடிச்சுட்டு அலசிக்கிட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக மிஷின்லையுமே துணி போட்டாச்சு. வீடுமே நல்லா கூட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பெட்டையுமே நீட் பண்ணி விட்டுட்டேன். தலைவாணியெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ கையில் வாஷ் பண்ணுற துணி எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு தண்ணியில் லிக்விட் ஊற்றி நல்லா நுர வந்தோடனே ஒவ்வொரு துணியாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பாப்பாவை தூங்க வைக்கணும். இல்லைன்னா தண்ணியிலேயே ஆட்டம் போட்டு விளாண்டுட்டு இருப்பாள். இப்போ பாப்பாவுமே தூங்க வச்சாச்சு. பால் கொடுக்கவுமே தூங்கிட்டா. அந்த பால் பாட்டிலை வாங்குறதுக்காக கொஞ்சம் நேரம் நின்று ஆட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பால் பாட்டிலையுமே வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆட்டி விட்டுட்டு போய் துணியை துவைச்சி எடுத்துடலாம் சொல்லிவிட்டு நான் துவைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் துணி அலசி போட்டிருக்கேன். இனி கொஞ்சம் துணியை அலசணும். இப்போ எல்லாத்தையுமே அலசி எடுத்துட்டேன். காய போட்டுக்கணும்.
இது எல்லாமே வாஷிங் மிஷினில் துவைச்சது எல்லாமே வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டேன். ஏன்னா நம்ம ட்ரை பண்ணியிருப்போம்ல, அதனால் வீட்டுக்குள்ளேயே போட்டுட்டேன். கைனால் வாஷ் பண்ணது வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்தனால நான் வெளியே போட்டுக்கிட்டேன். வெளியுமே சரியான காற்று, துணி எதுவுமே போட முடியல. அதோட கிளிப்பு போட்டு தான் போட்டேன். ஒரு கொடியுமே பத்தலை. அதோட அங்கிட்டு உள்ள கொடியிலையுமே கொஞ்சம் இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு தான் மார்னிங் சாப்பிடவே ஆரம்பித்தேன். எப்படியும் ஒரு 12 மணி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. சரி தோசை ஊற்றி சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன். கறி தோசை வந்து ஊற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு கறி தோசை தான் ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து தோசை மாவு ஊற்றி அப்புறம் வந்து அதுக்கு மேலே ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு நம்ம கறி வந்து கட் பண்ணி வச்சுருக்கதை கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருக்கதை வந்து அதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். அதுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி போட்டால் கறி தோசை வந்து ரெடி ஆயிரும். மார்னிங் வந்து இதே வச்சு சாப்பிட்டாச்சு. பாப்பாவுக்கு வந்து இட்லி வாங்கி ஊட்டியாச்சு. மதியத்துக்குமே சமைச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் தான் சமைச்சிருந்தாங்க. அது வந்து நான் எடுக்க முடியல. ஏன்னா அவங்க அங்கே சமைச்சதுனால நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தனால எடுக்க முடியல. முட்டை குழம்பு வச்சு கத்திரிக்காய் பொரிச்சிருந்தாங்க. இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா முருங்கைக்கீரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால நானே செஞ்சுக்கிட்டேன். முருங்கைக்கீரை நான் வந்து எப்படி செய்வேன்னா, ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இதை போட்டு கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக சோடா தூள் வந்து போட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கீரையை போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கி விட்டால் கீரை வந்து ரெடி ஆயிரும். இன்னையோட டே வந்து இப்படி தான் போணுச்சு. உங்களுக்கெலாம் எப்படி போணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.